ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் யானைக்குட்டி ஒன்று ரொம்ப தாகத்தோட தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி பக்கம் வந்தது. நீந்திட்டு இருந்த ஒரு வாத்து வேணும்னே அதை வம்பிழுத்து அது முதுகு மேலே ஏறி உட்காந்து கொத்த ஆரம்பிச்சிருக்கு. வாத்துக்கு சேட்டையை பார்த்தீங்களா, யானைக்குட்டியும் எப்படி எல்லாமோ தடுத்து பார்க்குது. ஆனாலும் அது நிற்கிற மாதிரி இல்லை. திரும்பவும் முதுகு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாமான்னு தான் பார்க்குது. இங்கே இந்த வீடியோவில் இதே மாதிரி தான் இவர் குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கி இருக்கிறாரு. அந்த குளத்துல நீந்திட்டு இருந்த ஒரு அன்னப்பறவை வேகமாக இவரை துரத்திட்டு வந்திருக்கு. அன்னப்பறவை என்னதான் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்குமா. அந்த எல்லைக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா இப்படிதான் துரத்தும். நல்ல கொத்து வாங்கிட்டு வேகமா நீந்தி எடுத்து கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கிற ஒரு பெரிய முதலை. இத ஒரு எலிக்குட்டியை தூக்கிட்டு போற மாதிரி சிறுத்தை ரொம்ப சர்வசாதாரணமா தூக்கிட்டு போகுது. சிறுத்தையோட தாடை அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானதான். உண்மையாவே சிங்கம் புலியை விட சிறுத்தையோட தாடை தான் ரொம்ப பலமானதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு வெயிட் கூட தண்ணிக்குள்ள இறங்கி தூக்கிட்டு போக முடியுது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தெரியாதனமா நண்டை பக்கத்துல போய் உத்து பார்த்ததுனால அதுகிட்ட வம்புல மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை பாக்குறோம். நண்டு பிடிச்சு பிடியே விடுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரை 4 நாய்கள் ஃபாலோ பண்ணிருக்கு. சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கிற அந்த நாய்களை என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சவரு உடனே ஏதோ வித்த கட்டுற மாதிரி கையை காலை ஆட்டி இருக்கிறாரு. பக்கத்துல நின்று பார்த்ததும் அவருக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு இந்த நாய்கள் 4ம் பயந்து தூரத்துல போயிடுச்சான். ரொம்ப நல்ல ஐடியா தான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல புதுசா ஒரு பெரிய ஓனான பார்த்துருக்கிற 2 நாய்க்குட்டிகளை தான் பாக்குறோம். அதுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. புதுசா ஒரு வித்தியாசமான உருவம் வந்து நிக்கிறதுனால என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. ஏதோ சாட்டையால விளாசுற மாதிரி அதுவும் வாளால எட்டி எட்டி விளாசிட்டு தான் இருக்கு. அடுத்ததான் இங்க ரொம்பவும் கோபப்படுற ஒரு சேவலை தான் பாக்குறோம். இந்த டாகே அதை விட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட சேவல் இப்போதைக்கு விடுற மாதிரி இல்ல. ஒரே வீட்டுல வளர்ற செல்ல பிராணிகள் எப்படியெல்லாம் பம்பு பண்ணுது. எங்க இந்த வீடியோல மலைப்பாம்பு முதல்ல கிட்ட மாட்டிருக்கு. முதல்ல மலைப்பாம்பு கிட்ட மாட்டிருக்கு. ஒரே நேரத்துல இந்த 2 சம்பவம் நடக்குது. இப்ப யாரு முதல்ல விடுறது அப்படிங்கிறது தான் பெரிய போட்டியே. மலைப்பாம்பு முதலையே முழுசா சுத்தி இருக்கு. முதல்ல மலைப்பாம்பை விடவே மாட்டேன்னு வாயில கவ்வி வச்சிருக்கு. எங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப கோபக்கார ஒரு டாகை தான் பாக்குறோம். கோழி பக்கத்துல வந்ததும் ஒரே அமுக்கிருக்கு. ரொம்ப வில்லத்தனமான டாகா இருக்கும் போலயே. இதே மாதிரி இங்க புதுசா பிறந்த பூனைக்குட்டிகளை பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையோட இந்த நாய்க்குட்டி வந்திருக்கு. அவ்வளவுதான், இதை பார்த்த தாய் பூனை ரொம்ப வேகமா அதை விரட்டி விட்டுருக்கு. அதே மாதிரி ஒரே வீட்டில் இத்தனை நாய்கள் செல்ல பிராணியா இருக்கும்போது புதுசா ஒரு பூனை அந்த வீட்டுக்கு வந்தா அதோட நிலைமை இப்படிதான் இருக்கும் போல. எல்லாம் சேர்ந்து அதை ஒரேடியா ரவுண்டு கிட்டே இருக்கு. இங்க எலிக்குட்டி ஒண்ணு காஞ்சு போன செடி மேல ஏறி உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. 2 டாக் இந்த எலியை துரத்திட்டு வந்திருக்கு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அது இப்படி ஒரு யோசனை பண்ணிருக்கு. இந்த டாகும் தேடாத இடம் இல்லை. ஆனாலும் இந்த எலியை இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குரங்கோட சாப்பாடை இந்த நாய் ஒண்ணு சாப்பிடுறதுக்காக வந்திருக்கு. அவ்வளவுதான், வந்துச்சு பாருங்க அந்த குரங்குக்கு கோபம். பாத்திரத்தெல்லாம் தூக்கி அது மேலேயே விளாச ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில சாப்பாடும் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு ஒரு பக்கமா தூக்கி போட்டுடுச்சு. நல்ல கோபக்கார குரங்கா இருக்கும் போல. எங்க இந்த வீடியோல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த தவளை நீந்தி போறதுக்காக ஏதோ ஒரு மூடி மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. இந்த பாட்டில் மூடி மேல நம்மளும் ஏறி உட்காந்துக்கலான்னு இன்னொரு தவளை வரவும் நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே அதை தள்ளி விட்டுட்டு இருக்கு பாருங்களேன். இது மட்டும் தான் இப்படி படகுல சவாரி போகணுமா. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல யானைக்குட்டியோட சேட்டை தெரியாம இந்த நெருப்பு கோழி அதுகிட்ட வம்புக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான், ஏதோ கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நெருப்பு கோழியோட கழுத்தை பிடிச்சி இழுத்துருக்கு இந்த யானைக்குட்டி. நெருப்பு கோழிக்கு போதும் போதும்னு அதுகிட்ட இருந்து தப்பி வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. யானைக்குட்டிக்கு ரொம்ப தான் சேட்டை. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கழுத புலியும் சிங்க கூட்டத்தையும் தான். இந்த 2மே ஒரே இடத்துல தான் வசிக்குது. அதனால இந்த சலசலப்புகள் அடிக்கடி நடக்கிறது உண்டு. இந்த ஹைனா எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அதுக்கு எப்பவும் பசிச்சுட்டே தான் இருக்குமா. அதனாலே சிங்கம் எதையாவது வேட்டையாடிச்சு அப்படின்னா பங்குக்கு இதுவும் போகும். அப்படியே வம்பும் வந்துடும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டுக்குள்ளதான் ஒரு லேடி நிக்கிறாங்க. திடீர்னு கதவு திறந்ததுனால உள்ள ஒரு மாடு வேகமா நுழைஞ்சிருக்கு. கதவு எப்பவும் பூட்டி வச்சிருக்கிறது நல்லதுதான் போல. ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்யறது. அடுத்தது இங்க இந்த வீடியோல மதிலுக்கு இந்த பக்கம் நின்று எல்லாரும் எதையோ வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்க இந்த லேடி மட்டும் மதுல எட்டி தாவி அந்த பக்கம் போனாங்க. போன வேகத்துல ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாங்க. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இங்க தாவி வர்றதுக்குள்ள அங்கிருந்து ஒரு டாக் வேகமா வந்திருக்கு. இதனாலதான் எல்லாரும் இங்க இருந்து எட்டி பாக்குறாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சிறுத்தை புலி. இது எல்லாமே நல்லா பதுங்கி தான் வரும். அதனாலதான் அது எங்க இருக்கும் அப்படிங்கறத யூகிக்கவே முடியாது. இங்க இந்த வேலிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கு. ராத்திரி நேரத்துல இங்க டென்ட் போட்டு உட்கார்ந்து இருந்தவங்க தூரத்துல ஒரு சிங்கம் நடந்து வரத பாத்துருக்காங்க. அவ்வளவு இருட்டுல அதோட 2 கண்கள் மட்டும் டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி மின்னிக்கிட்டே இருந்திருக்கு. காட்டுல இருக்கிற விலங்குகள் தினந்தோறும் நடந்து போற பாதையில சின்னதா ஏதாவது மாற்றம் வந்தா கூட உடனே கண்டுபிடிச்சிரும். இங்க ஒரு பெரிய டெண்டே போட்டிருந்தா உள்ள யார் இருக்கிறா அப்படின்னு எட்டி பார்க்காம விடுமா. கடைசியில டெண்டை அங்கங்க இழுத்து உருட்டாத குறைதான்.
அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் டென்ட் போட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. ராத்திரி நேரத்தில் டென்ட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தா இத்தனை முதலைகள் படுத்திருக்கு. இங்கே வந்திருக்கிற புது விருந்தாளி யாருன்னு பார்க்கறதுக்குன்னே 3 கிளம்பி வந்திருக்கும் போல. 3 முதலையை பார்த்ததுக்கப்புறம் வெளியே வர முடியுமா? மறுபடியும் டென்ட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாரு.